ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஏஆர்எம் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விண்கல் வந்து நம்ம ஹீரோடைய வில்லேஜில் வந்து விழுவும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க. காற்றினேக்காளும் வேகத்தில் மின்னலினேக்காளும் பிரகாசத்தில் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவை குதிரை மேலே வர மாதிரி காமிப்பாங்க. அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு. ஹீரோடைய வில்லேஜில் விழுந்த அந்த விண்கல் எல்லாத்தையும் மொத்தமாக சேகரித்து ஒரு மன்னர் என்ன பண்ணுறாருன்னா விளக்காக செஞ்சிடறாரு. இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் ஒரு பொண்ணு அவங்களுடைய பாட்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, மணியன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீன்லாம் சூப்பராக இருக்கும். അമ്മൂമ്മേ, അപ്പോൾ മണിയന്റെ കഥയോ? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோ இருக்காங்க. ஒரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவாகவும், இன்னொரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பேரனாவும் நடிச்சிருப்பாங்க. செமையாக இருக்கும். இந்த படத்தில் தீப்பந்தத்தை அணைச்சிட்டு ஒரு சீனில் நம்ம ஹீரோ ஓடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாகவே சும்மா சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் மன்னருக்கு குடைச்சல் கொடுக்குற கொள்ளைக்காரன் ஒருத்தன் என்ட்ரி ஆவான். அவனை அழிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ஒரு என்ட்ரியை போடுவார் பாருங்க. அதெல்லாம் செமையாக இருக்கும். വടക്ക് ഹരിപുരം ഭാഗത്ത് ഒരു കളരിക്കാരനെ കുറിച്ച് കേട്ടിട്ടുണ്ട്. அந்த சமயத்தில் தான் மன்னர்கிட்ட இருந்து உங்களுடைய விளக்கு எங்களுக்கு வேணும், எங்கள் வில்லேஜிலேருந்து அந்த விண்கலை எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவருடைய விளக்கை கேட்பார். നമ്മളെ തറവാട്ടിലെ കാരണവരെ കുറിച്ചാ പറഞ്ഞേ. அந்த விளக்கை தன்னுடைய வில்லேஜுக்கு கொண்டு போகிறதுக்காண்டி அந்த கொள்ளைக்காரங்கள்ட்ட செமையாக சண்டை போடுவார் பாருங்க. அந்த சீன்லாம் செம பக்காவாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு திருடனாக தான் நடிச்சிருப்பார். திருடன் மட்டும் இல்லை, நமக்கு ஒரு ஹீரோ அப்படிங்கிறத அந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோவாக காட்டியிருப்பாங்க. നാടായ നാട് പറ്റും കട്ടുമുടിച്ച് നടക്കുന്നവരെ കൂടി തലയോർത്ത് പിടിച്ച് നടക്കാൻ പറ്റാണ്ടായി. இந்த மணி சத்தம் கேட்டாவே மணி அங்கே வருவான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுடைய தாத்தா பேர் தான் மணியை. அவரை கண்டா அந்த ஊரே நடுங்கும். ഇങ്ങോട്ട് നിൽക്കണം വണ്ടി മണിയടി. 1990 நடந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காலில் சுவிட்சை போட்டுக்கிட்டு எஃப்எம்மில் பேசுகிற மாதிரியே நம்ம ஹீரோயினிக்கிட்ட பேசுவார். ഹലോ, இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொடுத்த சிலை, நம்ம ஹீரோவுக்கு கொடுத்த அந்த மன்னர் கொடுத்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலியானதுன்னு தெரிய வருது. நம்ம ஹீரோவுடைய தாத்தா மணியை அவரையும் நம்ம ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே மாற்றி மாற்றி காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா 2 பேருமே அருமையாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் போலியான சிலைக்கு பதிலாக உண்மையான சிலை எங்கே போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற நிலைமையில் நம்ம ஹீரோ இப்போ உள்ள ஹீரோவும் இருக்கிறாரு. മറ്റന്നാട് തുറക്കുമ്പോൾ അച്ചാച്ചനെ പോലെ ഞാനും കളയാണ്. தன்னுடைய தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா திருடன் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்தி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தன்னையும் ஒரு திருடன் சொல்லிடக்கூடாதுன்னு அந்த சிலையை தேட ஆரம்பிப்பார். രാജാവിന്റെ ചതുരംഗ പലകയിൽ ബുദ്ധിയില്ലാതെ കുറെ ചാവേറുകളുണ്ടാവും. ഞാൻ കളിക്കുന്ന ഈ കളിയിൽ ஒரு சீனில் நம்ம ஹீரோயினை பார்க்க போவார். அப்போது வந்து ஹீரோயினோட அப்பா வந்து தந்திரமாக நம்ம ஹீரோவை ஒரு ரூமில் அடைச்சி வைப்பார். ராத்திரி ஒளிச்சும் பார்த்தும் வீட்டில் கேறுന്നത്. ஒரு சீனில் வில்லேஜில் வருஷம் ஒரு ஃபைட் நடக்குது. அதுக்கு வந்து ஒருத்தர் அடிபட்டுவார். அதனால நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அந்த ஃபைட்டை நடத்துவாங்க. அப்போ செமையாக இருக்கும் ஃபைட்லாம். ஹீரோ கிட்ட அவங்க பாட்டி அவங்க தாத்தாவை பற்றி சொல்லுவாங்க பாருங்க. அப்போ ஒவ்வொரு சீனும் வந்து பக்காவாக சூப்பராக வந்து காமிப்பாங்க. செமையாக இருக்கும். நம்ம ஹீரோடைய தாத்தாவை யாராலையுமே பிடிக்கவும் முடியாது. பகல் நேரமாக இருந்தாலும் பிடிக்க முடியாது, இரவு நேரமாக இருந்தாலும் பிடிக்க முடியாது. அவர் வந்து ஒரு மலைப்பகுதியில் தான் இறந்துருப்பார். அவங்க தாத்தா இறந்த அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவையும் கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. அதே இடத்துல நம்ம ஹீரோவும் அந்த மலையிலேருந்து கீழே விழுவுறாரு.
ஓகே, இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. കള്ളനാണോ